அப்படியே மன்சூர் என்னாச்சு இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. நான்லாம் பாருங்க எத்தனை எலெக்ஷன்ல நின்றுருக்கேன். அப்படியே வண்டியில போவேன், பலாப்பழத்தை உரிப்பேன், வெங்காயத்தை உரிப்பேன், காலா நடப்பேன். ஆனா தம்பி பனையூர் தம்பி ஹெலிகாப்டர் சருன்னு வராரு, சருன்னு இறங்குறாரு. அவருக்கு ஒரு பஸ் அங்க போது இங்க போது இறங்கி வேலை செய்யணும்யா. அரசியலை கூட்டுவாங்க, நான் கத்து தரேங்க. பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேற வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமா வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்ப வேற எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். இதே மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இவ இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்ல, வயல்ல, அங்க போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா?